எத்தனை பேருக்கு தான் நம்ம தச்சு கொடுத்தாலும் நம்ம பெற்றவங்களுக்கு தச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது தனி சுகந்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் எங்கள் அம்மாவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இந்த சாரியும் எங்கள் அம்மாவுக்கு காட்டன் சாரீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே எடுத்து கொடுத்துட்டு அதோட ப்ளவுஸும் நான் தான் ஸ்டிச் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். ப்ளவுஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அந்த கமெண்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ எண்டில் கொடுக்குறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணேன்னா ஒழுங்காக பண்ணுவேன், அதை பர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஆனால் அதை வந்து கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு என்னோடய நியூ இயருக்காக நான் 1 மணி நேரத்தில் தைச்சேன் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப தெரியாதனால கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு தைச்ச ப்ளவுஸோட இன்சைட் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எதுக்காகனா வெளிப்புறம் நீ வந்து காட்டிட்டு போயிடுவா, உள்ளே எத்தனை சொதப்பி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அதுக்காகவே நான் இன்சைடும் உள்ளே காட்ட போகிறேன். ஏன்னா தைச்சோம் அப்படின்னா நிறைய பேர் தைக்கிறது பர்ஃபெக்டாகவே இருக்காது. என்னோடய சைடு விளிம்பை பாருங்கள், அப்படியே கிளியராக எல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஜாயினை பொறுத்துற இடத்த பாருங்கள், எந்த ஒரு தையலும் அப்படியே பெண்டாகியும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். இதே நீங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எதுவுமே சேனலில் பார்க்காதனால தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து பேசுகிறது எனக்கு கோவமாக தான் இருக்குது, கடுப்பாக இருக்குது, ஒளிஞ்சிருந்து நீ வந்து எப்போவுமே இதே மாதிரி வளவலன்னு பேசிகிட்டு இருக்கா, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை நீ போடு, நீ வந்து எப்பவும் பேசிகிட்டு இருக்கா. அதாவது நம்மளோட சேனல் வந்து 2 சேனல் இருக்குது. ஒரு சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இந்த மாதிரிப்பட்ட விஷயம்லாம் அப்லோட் பண்ணுவோம், கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். என்னோட சேனலில் இந்த மாதிரி டெய்லரிங் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி வந்து நம்ம எதுக்காக ஆட் போடுறேன் அப்படின்னா தெரியாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாங்கள் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது மேம், இப்போ தான் பார்க்குறேன், ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி வந்து கேட்டு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் நல்லா தச்சு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க் தான். நீங்கள் வந்து கேட்குறது கரெக்டு தான் மேம், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை போடுங்கன்னு சொல்கிறது அது வேறு. ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நான் வந்து எதையுமே ஆபாசமாகவும் பேசலை, அசிங்கமாகவும் பேசலை, நல்லது தான் பேசுகிறேன். தேவையானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லி போடுறது தப்பு இல்லை. நீங்கள் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கு பதிலாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணியே பேசியிருக்கலாம். மேம் எனக்கு இந்த மாதிரிலாம் தேவை, நீங்கள் வந்து அனுப்பித்தாங்க, எனக்கு அப்படின்னா தான் ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கலாம். இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறத விட என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்த நீங்கள் ரிப்ளை கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். நீங்களே ரிப்ளை கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தைக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸே இருக்கட்டும். மற்றவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக எங்களையும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாங்க. நாங்கள் ஏமாத்துனது இல்லை, இன்னும் ஏமாற்ற போகிறதும் இல்லை. கேட்டது என்னோட ஒர்க்கும் ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் அதை இதில் போட்டிருக்கேன். இன்னும் எதாவது வேணும்னா கேளுங்க.